வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப மலையாள சினிமால ரீசெண்டா வெளியே இருக்க ரச அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க இதுதான் ட்விஸ்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா அதை தாண்டி வேற ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா மோனிஷான்ற ஒரு டாக்டர் இருக்காங்கல்ல, ஒரு நபர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை பத்தி பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியல, ஆனா அவர் ரொம்ப வசீகரமா இருக்காரு. பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் கூட பழகிட்டு இருக்கும் போது அவரோட இன்டென்ஷன் வேற ஒண்ணுன்னு தெரிய வருது. அந்த இன்டென்ஷன் என்ன, எதுக்காக மோனிஷாவோட வாழ்க்கையில வந்திருக்காருன்ற கேள்விக்கெல்லாம் கடைசியில பதில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இங்க மோனிஷான்ற ஒரு டாக்டர் வேலை பார்க்கறாங்க. வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு நபர் பேசுறதுக்காக வராரு. சார், இந்த பார்சல் உங்ககிட்ட தர சொன்னாரு, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்கன்ற மாதிரிலாம் தராரு. இவங்களும் ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. இந்த மோனிஷா இப்ப கார்ல வந்துட்டு இருக்காங்க. போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சடன் பிரேக் போடுறாங்க. அப்ப பின்னாடி வந்துட்டு இருந்த பைக் இருக்குல்ல, இவங்க வண்டிக்கு பின்னாடி இடிச்சிருது. பைக்ல 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க இடிச்சதுனால வேகமா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இப்ப வண்டியில விழுந்த 2 பேருமே இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சடன் பிரேக் போட்டீங்க, உங்க மேலதான் தப்பு, வண்டிக்கு காசு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க இடிச்சதுனால என் வண்டி டேமேஜ் ஆயிருக்கு, சொல்ல போனா நான் தான் காசை கேட்கணும், நான் காசெல்லாம் கூட கேட்கல, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் போக முடியாது மேடம், காசு எடுத்து வைங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் இந்த லேடிக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக வராரு. இவங்க மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்புன்னு சொல்றாரு. நீ யாரா பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி இவங்க மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. கிளம்ப முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப அந்த 2 பேருக்கும் இந்த நபருக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நபர் அந்த 2 பேரையும் பயங்கரமா அடிக்கிறாரு. இது வேலைக்காவாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது மிரட்டல் மாதிரி தந்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. பேசிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி மோனிஷா சொல்றாங்க. பேசினா கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல, அதனால தான் நான் கையை நீட்டிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி அவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால நானே உங்க வீட்டுல டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே கார்ல இவரை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இவரை பத்தி கேட்கும் போது இவரம் பேர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது, நான் டிராவலருங்க, ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன், அது மூலியமா கொஞ்சம் காசும் சம்பாதிப்பேன், அதை வச்சுதான் லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதெல்லாம் இந்த மோனிஷாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கஃபேல உட்கார்ந்த மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவருக்கு சொத்துன்னு கொஞ்சம் இருக்கு போல, அந்த சொத்தை வச்சு இவர் பாட்டுக்கு ஜாலியா லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் பேசுற எல்லா விஷயமும் மோனிஷாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கஃபேல கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு மோனிஷாவும் டிராவல் பண்றாங்க. மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் ரூம் மாதிரி எடுத்து தங்கியிருக்காங்க போல. ஹாஸ்டல் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க போல. சரி, திரும்பி நம்ம நேரம் கிடைச்சா பாப்போன்ற மாதிரி அவரை இங்க இருந்து கிளம்புறாரு. அவரை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தராம தான் கிளம்பி போயிருப்பாரு. சரி, டீட்டெயில வாங்காம விட்டுட்டுமேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மாடியில நின்னுட்டு இருக்கும் போது இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பாத்துறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நல்ல வேலையில இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க, இன்னொருத்தங்க ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. என்ன வேலைன்றது கிளியரா தெரியல. அவங்க 2 பேருமே என்ன யோசிக்கிறேன்னு கேட்கும் போது இவங்களுமே அரவிந்த பத்தி சொல்லிட்டாங்க. அவர் ஆளு பார்க்கவே வசீகரமா இருந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் வயசு பையன் மாதிரி இருந்தானான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்க கேக்குறாங்க. சேச்சே, அவர் மிடில் ஏஜ்டு மேன் தான், ஆனா என்னன்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து ஒரு வாசம் வந்தது, அந்த வாசத்தை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தோ நான் ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரவிந்த திரும்பி நம்ம எப்ப பாப்போன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அந்த அரவிந்த் ஒரு இடத்துல இளநீ குடிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே வண்டியை நிறுத்தி அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம திரும்பி சந்திச்சிருக்கோம் போலியன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், கடவுளா பார்த்து தான் நம்மளை திரும்பி சந்திக்க வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, உங்ககிட்ட பேசினது பிடிச்சிருந்தது, திரும்பி பார்க்கலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே உங்க கூட பேசினது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற மோனிஷா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. நம்பர் தர முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. நான் போன்லாம் யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அரவிந்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னடி அவரை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆளே ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, போன் கூட யூஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இது போன் கூட யூஸ் பண்ணலையா, ஆளு கொஞ்சம் வில்லங்கமான கேரக்டரா இருக்க போறான், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. சேச்சே அவர் ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் இந்த பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்டுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் லோனுக்காக அப்ளை பண்ணிருக்காரு போல, அதை இவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மேடம் தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் மேடம், எப்படியாவது அப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. இப்பதான் இந்த பொண்ணு மோனிஷாவை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்கிறதா இங்க இருக்க மேடம் சொல்றாங்க. யாரா இருக்கும், சரி பாக்கலான்ற மாதிரி இந்த மோனிஷா பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அரவிந்த் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. இவர் தான் அரவிந்தான் கேட்கும்போது மோனிஷாவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் உங்களை பார்த்ததுல இருந்து எப்ப பாரு உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போலன்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்கார்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டு கிளம்பலான் இருக்கேன், வேற ஒரு ஊர்ல ஒரு வீடு பார்த்து தங்கலான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால தான் கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அவர் இங்க இருந்து கிளம்ப போறாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப அவருமே பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவங்களால யோசிச்சே பார்க்க முடியலன்றது புரிய ஆரம்பிக்குது. அவர் போக போறாரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, அவர் இங்க இருந்து போக போறாருன்னு தெரிஞ்சதை என்னால ஏத்துக்கவே முடியல, பேசாம பேசி அவர் கூட நானும் போயிடலான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது அவர் கூட போக போறியா, இந்த வேலையை விட்டுட்டு போக போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல அங்க இருந்தே நான் வேலையை பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு போன போல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அந்த விஷயம் அவருக்கு தெரியணும்ல, அவர் கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அவர் என்ன கூட்டு போறதுக்கு வருவார்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பாத்தீங்களா நான் சொன்னது நடந்துருச்சுன்ற மாதிரி மோனிஷா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவரை பாக்குறதுக்காக சந்தோஷமா வராங்க. நான் உங்க கூட வரலான்னு முடிவெடுத்தேன், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல போகும்போது கடைசியா ஒரு வாட்டி சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன், நீ வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் கூடயே வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுமே நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஆல்ரெடி முடிவெடுத்துட்டேன்ற மாதிரி மோனிஷா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்டுக்கு திரும்பி கால் வருது. அந்த நபர் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டா தந்திருக்காரு போல, அதை மீறியே இவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வேற ஒரு நபருக்கு ஓகே பண்றதுக்காக இவருக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க போல. ப்ளீஸ் மேடம் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப மோனிஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் ஏற்கனவே ஒரு வீடை பார்த்து வச்சிருக்காரு போல. அந்த வீட்ல இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு மனம் வருது, அதுதான் என்ன வசியம் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அரவிந்தோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அரவிந்துக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரு மீனா அப்படின்றது. ஆக்சுவலா இந்த அரவிந்தோட குடும்பம் பூஜைலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஆனா இப்ப ஃபேமிலி கொஞ்சம் வறுமையில இருக்காங்க. இவரோட அப்பாவும் சரி இவரும் சரி பூஜை பண்றது மூலியமா தான் வருமானம் எல்லாம் ஈட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை வந்துருது, இவங்களுக்கு காசெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு போல, அந்த இஷ்யூ முடிஞ்சாதான் இவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதனால ஃபேமிலில நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அரவிந்தோட அப்பாக்கும் அம்மாக்கும் வயசாயிருச்சுல, அதனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வருது. அதுக்கே நிறைய செலவாகுது. போதுமான வருமானம் இல்லாம இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நினைச்சு இவரோட ஒய்ஃப் மீனாவும் கஷ்டப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச பொண்ணா இருப்பாங்க. இந்த கஷ்டம் எல்லாம் போனோம் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா மாசம் போக போக பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டம் இருக்கே, நம்ம வேற ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேற எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. பொறுப்போம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. பிரசன்ட்ல இவர் மோனிஷாவை கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்காரு. இப்ப மோனிஷாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இன்னைக்கு வேலைக்கு வரலையான்ற மாதிரி கேக்குறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னால வேலைக்கு எல்லாம் வர முடியாது, இப்பதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. திரும்பி இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மீனாவை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்களா இருக்காங்கல்ல, இவங்க படிச்ச படிப்புக்காக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. எங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், நான் போய் வேலை பாக்குறேங்க, அப்போ ஓரளவுக்கு குடும்பத்தை நம்ம ஸ்டெடியா கொண்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீ பண்ணுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் என்ன மொத்தமாவா வேலை பார்க்க போறேன், ஓரளவுக்கு நம்ம ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் வேலை பார்க்கறேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். எப்படியோ இன்னும் கோயில்ல பிரச்சனை கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும்ல, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேங்க, தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த அரவிந்த் பிரசன்ட்ல மோனிஷா கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, வேற ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் பழகிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒய்ஃபுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருக்காது, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இவருமே கூட்டு வந்திருக்காரு. இப்ப இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்றாங்க. இந்த மீனா கிட்ட ஸ்டஃப் இருக்கிறத கம்பெனியை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வேலை போட்டு தந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த மீனா இருக்கிறது கிராமமா இருக்கும், இப்ப சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க. இந்த சிட்டில லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹாஸ்டல்
ஹாஸ்டல்ல ஏற்பாடு பண்றதுக்கான வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாமியார் கால் பண்ணும்போது வேலை கிடைச்சதை பத்தி மாமியார் கிட்ட இவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு ஹாஸ்டல்லாம் பேசினாங்க பாத்தீங்களா, ஆனா அந்த ஹாஸ்டல் எல்லாமே ஃபுல்லா இருக்கும், அதனால கிடைக்கல. இப்ப வேற ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்டை தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கூட ஒரு 3 பேர் தங்குவாங்க. 3 பேருமே நல்ல டைப் தான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க வீட்டை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற 3 பேர் கூட தங்கணுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன எல்லாம் செட் ஆயிருச்சான்னு கேக்குறாரு. இப்பதாங்க வந்தேன், அந்த ரூம்மேட்ஸை கூட நான் இன்னும் பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க தான் புதுசா வந்திருக்கிறதா அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போலியே, அப்புறமா நாங்க பேசுறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே 3 பேருமே நல்ல டைப்பா தான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப பிரிஞ்சே இருந்திருக்க மாட்டாரு. இப்போ ஒய்ஃப பிரிஞ்சு இருக்கிறது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் தான் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்சம் மாசம் தான், கொஞ்சம் மாசத்துல ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும்ல, நான் திரும்பி ஊருக்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க. இந்த அரவிந்த் பாஸ்ட்ல ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் பிரசன்ட்ல இப்ப மோனிஷா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. மோனிஷாக்கு ஒரு பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மேனேஜருக்கு திரும்பி அந்த நபர் கால் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க சைன் போடுற அத்தாரிட்டி உடையவங்களா இருப்பாங்க. அந்த நபரை இவங்க நேர்ல கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நபர் என்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு மேடம், நீங்க சைனை போட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சைன்லாம் போட முடியாது, சில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற சிலருக்கு ஓகே பண்றதுக்காக இவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவருக்குமே நல்லா தெரியுது. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேடம், தப்பு மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஒர்க் டைம்ல மட்டும் தான் நீ கால் பண்ணும், இந்த மாதிரி இதுக்கப்புறம் கால் பண்ண என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்பதான் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, மோனிஷா கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்ற மாதிரி போனை தராங்க. இவங்களும் மோனிஷா கிட்ட லைஃப்லாம் எப்படி போகுது, நல்லபடியா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. லைஃப் சூப்பரா போகுது, இவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் இவர் இவங்களுக்காக காஃபி எல்லாம் கொண்டு வந்து தராரு. இவர் மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஓகேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் இந்த அரவிந்தோட அப்பா இருக்காருல, கோயில்ல பேசுறதுக்காக போயிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க, நீங்க கவலைப்படாம இருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நானும் அப்படிதான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நீ இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடலாம், நம்ம முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அரவிந்தோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரும் அப்பா கிட்ட என்ன பாச்சு, எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் முடியற மாதிரி இல்ல, இன்னும் எவ்வளவு காலம் இந்த மாதிரி பிரச்சனை போகும்னு தெரியலன்ற மாதிரி அப்பா புலம்புறாரு. எப்படியும் ப்ராப்ளம் முடிஞ்சிரும், முன்ன மாதிரி வேலை கிடைச்சிரும், காசு சம்பாரிச்சிடலாம்ன்ற மாதிரி அரவிந்த் நினைச்சிருப்பாரு. அது எல்லாம் வேஸ்டா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒய்ஃப் கூட ரொம்ப க்ளோஸாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யோசிச்சு பாக்குற மாதிரியே அந்த சைடுல இவரோட ஒய்ஃபான மீனாவும் யோசிச்சு பாக்குறாங்க. மீனாவும் பயங்கரமா இவரை மிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அரவிந்தோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. பையன் மருமகளை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்றத அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. துணி காய போடுறதுக்காக மேல வந்திருப்பாங்க. இப்ப திரும்பி பிளாட்டுக்கு போலான்ற மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரூம்ல இருந்து சிரிச்சு பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது, பசங்களோட சவுண்டும் கேக்குது. கதவை திறந்து உள்ள வந்தா ஒரு 3 பசங்க இந்த இடத்துல பயங்கரமா சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களும் கூட சேர்ந்து சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. நீங்க சொன்ன அந்த ரூம்மேட் இவதானா அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இந்த 3 லேடிஸும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அந்த பொண்ணு மீனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. இந்த பசங்க அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கமெண்ட் அடிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கா, நம்ம வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எதையுமே மீனா காதுல வாங்க மாட்டாங்க. பாட்டி கேட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க போற வரைக்கும் இப்படியே பாட்டி கேட்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல மோனிஷா இருக்காங்கல்ல, சமையல் கட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ எட்டி எட்டி பாக்குற மாதிரி தோணுது. யாருன்னு இவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல யாரையும் காணோம். இப்ப திரும்பி இந்த பக்கம் திரும்பலாம்னு நினைச்சா திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த அரவிந்த் வந்து நிக்கிறாரு. அதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. நான் பயந்தே போயிட்டேன்னு சொல்றாங்க. நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி இவருமே தோல்ல சாச்சுக்கிறாரு. நீங்க இருக்கும்போது எனக்கு எதை பார்த்தோம் பயம் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷமா இவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மீனாக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மீனாக்கு ரூம்மேட்டா 3 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உட்கார வச்சு மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு, நீயே இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஈஸியா நிறைய காசு சம்பாதிக்கலாம், உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்கிறதா சொன்னல, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மீனா இதெல்லாம் கேட்டு பயப்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறது மீனாக்கு பிடிக்க மாட்டேங்குது. சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா மாமியார் தான் போன் எடுக்கிறாங்க. ஒன்னதாமா கேட்டுட்டு இருந்தான், இப்பதான் வெளியே போய் உட்காந்தான்ற மாதிரிலாம் மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. இருமா போனை தரேன்ற மாதிரி மாமியார் இருக்காங்கல்ல, வெளியே வந்து அந்த அரவிந்த் கிட்ட போனை தந்துடுறாங்க.
இப்ப அரவிந்தும் வாங்கி ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் அந்த இடத்துக்கு வந்துடலாம் இருக்குன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள அரவிந்த் சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, இப்போதைக்கு அந்த கோயில்ல இருந்து காசு வர வேலை நடக்காது போல, இன்னும் 2-3 மாசம் ஆயிடும் போல. நல்ல வேலை நீ ஒரு வேலைக்கு போன, அதனால தான் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரல, அம்மாக்கான மருந்து மாத்திரை கூட வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேலையை விட்டுறத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம் நினைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொன்னோன்னே இவங்களோட மனசு மாறிடுது. நீ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, என்ன சொல்லணும்னு வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, சும்மா தான் பேசலாம் நினைச்சேன்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிடுறாங்க. இன்னைக்கு உன்னோட வாய்ஸ் டல்லா இருக்கே, என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லங்க, உங்களை மிஸ் பண்றேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப திரும்பி அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க சொன்னதை யோசிச்சு பாத்தியா, ஒருவேளை நாளை பின்ன பிரச்சனைன்னு வந்தா நீயும் தான் எங்க கூட சேர்ந்து மாட்டுவ. தப்பே பண்ணாம மாட்ட போறியா, இல்ல எங்க கூட சேர்ந்து தப்பு பண்ண போறியா? நீ மாட்டிப்போன்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காத. நம்ம மாட்டினாலும் காப்பாத்துறதுக்கு மேல் இடத்துல நிறைய ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இந்த 3 பொண்ணுங்களும் ரொம்ப மோசமானவங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பண்ணுவாங்க போல, பசங்க கிட்ட எல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க போல. இது எல்லாத்தையுமே லைட்டா இவங்க கவனிக்கிறாங்கல்ல. இதுக்கப்புறமும் இங்க இருந்தா நமக்கு ஆபத்து வந்துரும், இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம மறைச்சவங்க இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிரலாம்ன்ற மாதிரி கால் பண்றாங்க. இப்ப மீனாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நீ முன்னாடியே சொல்ல, நான் அந்த இடத்துக்கு வந்து உன்னை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லங்க நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, என்னை எப்படியாவது அவங்க வேலைக்குள்ள நுழைக்கலான்னு பாக்குறாங்க, நான் வெளியே போனாலும் அவங்கள மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி அவங்க பயந்துட்டு இருக்காங்க, அதனால நான் சாமர்த்தியமா பேசி தான் வெளியே வர முடியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எந்த பிரச்சனைனாலும் உடனே எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப மோனிஷா ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரும் கூட சேர்ந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுக்கிறாரு. இது உங்களுக்கும் பிடிக்குமா? பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே ட்ரக் எல்லாம் உங்க கூட சேர்ந்து எடுத்திருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா எனக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் பேசுறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ட்ரக் சப்ளை எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்குது. இவருமே அமுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கிறத உள்ள இருக்க இவங்களுமே கவனிக்கிறாங்க. 3 பசங்க 3 பொண்ணுங்க கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள தப்பிக்கணும்ன்ற மாதிரி பின்வாசல் வழியா தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டரும் டீமும் உசாராயிடுறாங்க. அவங்க எங்கெல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்களோ அங்கெல்லாம் வச்சு அவங்கள லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள மீனா மட்டும் இருந்தாங்கல்ல, இப்ப மீனாவையும் வந்து பாக்குறாங்க. மீனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டாரு. நீயோ ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி மீனாவையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது எனக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. ஆனா அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவளுமே எங்க பார்ட்னர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால போலீஸ் இவங்க 4 பேரையும் லாக் பண்ணுன்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 பொண்ணுங்க மாட்டிருக்காங்கன்றது இவங்களோட எட்டுக்கு தகவலா போயிருது. அந்த எட்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன் மாதிரி இருப்பாரு. உள்ளுக்குள்ள இந்த இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அவரோட பேரு கார்த்திக் அப்படின்றது. இப்ப கார்த்திக் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, கணக்கும் காமிச்சாச்சு, ரிலீஸ் எல்லாம் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. இப்ப கார்த்திக் பேரம் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் நல்லவர்னு பார்த்தா இவருமே கொஞ்சம் கெட்டவரா தான் இருப்பாரு. எடுத்தோம் கௌத்தம் எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இவ்வளவு காசு தருவேன்னு சொல்றீங்கல்ல, நான் சாமர்த்தியமா வேற மாதிரி இந்த கேஸை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மீனா தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து கேஸை முடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கவனிச்சிருப்பாரு. உன் ஹஸ்பண்டோட நம்பரை சொல்லுமா, உன் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்றேன், ஏன்னா ஒன்ன லாக் பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ட்ரக் எடுத்து மாட்டிக்கிட்டா ட்ரக்குக்கான டெஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டு போறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி மீனா எவ்வளவோ சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த இடத்துல பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு நல்ல போலீஸ் இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னா அரவிந்த் கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. உன்னோட ஒய்ஃபை மாட்ட வைக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வா, ஒரு லாயரையும் ஏற்பாடு பண்ணிட்டு வா, அப்பதான் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமா பதட்டப்படுறாரு. இந்த ஊர்லயே இவருக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசுறாரு. அவருமே நீ அந்த இடத்துக்கு போ, பிரச்சனை வந்தா நான் சால்வ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே பஸ் பிடிச்சு டிராவல் பண்ணிட்டாரு. ஒரு வழியா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவருக்கு பெருசா சிட்டி எல்லாம் தெரியாதுல்ல, இவர் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு பொண்ணுங்களுக்கான செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருது. இந்த ரிப்போர்ட் எல்லாம் தர வேண்டிய டாக்டரோட பேர் என்ன தெரியுமா, மோனிகான்றது. அதாவது பிரசன்ட்ல ஒரு டாக்டர் லேடியை காட்டுறாங்கல்ல, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டையே தர போறாங்க. இவங்களுமே கார்த்திகோட ஆளா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்றன்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
ஸ்டார்டிங்கே இவங்க கையில ஒருத்தர் பார்சல் தந்தார்ல, அவர் தர சொன்னாருன்ற மாதிரி தந்திருப்பாரு. கார்த்திக் தர சொன்னாருன்ற மாதிரி தான் தந்திருப்பாரு. இப்ப ரிசல்ட் வந்துருது. ரிசல்ட்ல மீனா மட்டும் தான் ட்ரக் எடுக்கல, மத்த எல்லாருமே ட்ரக் எடுத்திருக்காங்கன்னு வந்திருக்கு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, மீனா தான் ட்ரக் எடுத்திருக்கா, மத்தவங்க ட்ரக் எடுக்கலன்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன், சாம்பிள மாத்தி வச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேன்ற மாதிரி கார்த்திக்கும் ஏத்துக்கிறாரு. இவங்க போட்டுட்டு இருக்க எல்லா சதி திட்டத்தையும் அங்க இருக்க போலீஸ் கவனிச்சுட்டு தானே இருக்காரு. அந்த போலீஸ் ஓரளவுக்கு நல்லவரா இருப்பாரு. அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. நீ ஏதாவது பண்ணுப்பா, இந்த இடத்துல தான் உன்னோட ஒய்ஃப் இருக்கா, காப்பாத்திக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்ட் டிராவல் பண்ணி ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபுமே கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரா நீ, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் சார், என் ஒய்ஃபை மாட்ட வைக்கணும்னு நினைக்காதீங்க சார், விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் தான் ட்ரக் எடுத்திருக்கா, இப்ப ப்ரூஃபும் ரெடி ஆயிடுச்சு, ஒழுங்கா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபை விட்டுட்டு நான் போக மாட்டேன்ற மாதிரி இவரும் தடுத்துட்டு இருக்காரு. நீ சொன்னா கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கண் முன்னாடியே ஹஸ்பண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ ஒழுங்கா போனா ட்ரக் கேஸை மட்டும் போடுவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் பாலியல் கேஸ் எல்லாம் போட்டுருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் இதுக்கு விட மாட்டேன், நான் விட மாட்டேன்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்றாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் அடிக்காதீங்க, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த ட்ரக் பிசினஸ் ட்ரக் எடுக்கிறதெல்லாம் நான் மட்டும் தான் பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. விட்டா ஹஸ்பண்ட் அடிச்சே சாவடிச்சிருவாங்கன்னு பயந்துதான் இவங்க ஒத்துக்கிறாங்க. உன் ஒய்ஃப் பொழைக்க தெரிஞ்சவளா இருக்கான்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீ எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது லீகலா ப்ரொசீட் பண்ணி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருமே காயெல்லாம் பட்டிருக்கிறதுனால டயர்டா வந்து உட்கார்றாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவரை நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. இப்ப இவருமே ஒய்ஃபை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ஒய்ஃப் கூட சேர்ந்து எல்லாம் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, நாங்க சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்த போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க எதுவுமே பேசாம இருக்கிறதுனால அசிங்கமா லேடி கான்ஸ்டபிள் திட்டிட்டு இருக்காங்க. இங்க ஒரு போலீஸ் மட்டும் நல்லவரா இருந்தாரு பாத்தீங்களா, அவருமே இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. லீகலா வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கு, அந்த வழியெல்லாம் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் வெளியே வராங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒய்ஃப் தற்கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி உள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க தூக்குல தொங்கியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. போலீஸுங்க இந்த மாதிரிலாம் பண்ணனால தான் ஒய்ஃப் இந்த மாதிரி முடிவை எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இதோட மட்டும் பிரச்சனை முடியல. ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டா, அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும். அதை நினைச்சு குடும்பமும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல மோனிஷா கூட இவர் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது யோசிச்சு பாக்குறாரு. மோனிஷா என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா போலாம், அங்கேயும் ஜாலியா இருக்கலாம்ன்ற மாதிரி இவருமே மோனிஷா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மோனிஷா அவர் கூட போனதுதான் போனா, நம்மள சுத்தமா கண்டுக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிட்டு இருக்காங்க. மோனிஷாக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணும்போது மோனிஷா அந்த கிளப்புக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. ஜாலியா ஃபன் பண்றதுக்காக பார்ட்னர் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. யார பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா, மீனா ஒரு 6 பேர் கூட இருந்தாங்கல்ல, அந்த 6 பேரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த பசங்க எல்லாருமே அங்க பயங்கரமா ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மோனிஷா இருக்காங்கல்ல, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த கார்த்திக்கும் வர மாதிரி பிளான் இருக்கும். கார்த்திகை பாக்குறதுக்காக இவங்களுமே கீழே வந்துடுறாங்க. இப்ப கார்த்திக்கும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்த்திக் இவங்க எல்லாரையும் வச்சுதான் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு செம்ம ஜாலியா பார்ட்டி பண்ண போறோம், வேற ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வழியில நம்ம கூட இன்ஸ்பெக்டரும் ஜாயின் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி லேடிஸ் எல்லாரையும் கூட்டு போறாரு. அந்த நேரம் இந்த நபர் அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க மட்டும் போங்கன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுமே சந்தோஷமா கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. கார்த்திக் கண்ட்ரோல் இல்லாம வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. பயங்கரமா ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுவா ஆக்சிடென்ட் ஆயிருக்காது, இந்த அரவிந்த் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணி விட்டாரு போல. இப்ப நைட் நேரம் இந்த பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்டுக்கு கால் வருது. அட்டென்ட் பண்ணா போலீஸ் தான் பேசுறாங்க. போலீஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே நியூஸ் சேனலை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நியூஸ் சேனல்ல கார்ல போன இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாரோட போட்டோவும் வந்துட்டு இருக்கு. அச்சுச்சோ மோனிஷா இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அரவிந்த் கிட்ட தானே டீடைலா விசாரிக்க முடியும். ஆனா அரவிந்த் கிட்ட போன் நம்பரே இருக்காது, போனே இருக்காது. அதனால நேரடியா போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க. இப்ப அவரை பார்க்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு பார்த்தா பூட்டி இருக்கு. என்ன இந்த வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால அரவிந்த கண்டே பிடிக்க முடியல. அரவிந்தோட போட்டோ மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. அது மூலியமா
மூலியமா அவரோட அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிராமத்தை சேர்ந்தவர்ன்றதை கண்டுபிடிச்சு அந்த பேங்க் மேனேஜர் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. 13வது நாள் காரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அரவிந்தோட அப்பாவை நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களுமே நான் மோனிஷாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மோனிஷாவா, அது யாருமா, எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அரவிந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மீனான்னு ஒரு ஒய்ஃப் இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா மீனா இறந்து போயிட்டாங்கல்ல, எல்லாருமே ஊர்ல மீனாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல போய் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்படி அழுதுட்டு இருக்கவரு உயிரை விட்டுருப்பாரு. ஆக மொத்தத்துல அரவிந்த் எப்பயோ செத்து போயிட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எது செத்து போயிட்டாரா, செத்து போனவரை எப்படி நம்ம பார்த்தோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவர் உடம்புல இருந்து வித்தியாசமா ஸ்மெல் வந்தது இல்ல, அதுக்கு காரணம் அவர் பேயா மாறினது போல. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலையும் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு வண்டி வந்த மாதிரி இருக்கும். இவங்க சடன் பிரேக் பிடிக்கிறாங்க. அப்ப பின்னாடி வந்தவர் இவங்க வண்டியில இடிச்சிடுறாரு. கீழே விழுந்திருப்பாரு. பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டீங்களா, இப்படிதான் சடன் பிரேக் பிடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்னமோ ஏன் மேல தப்பு மாதிரி பேசுறீங்க, இடிச்சது நீங்கன்ற மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது மூணாவதா ஒரு நபர் வராரு. அவர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவனை மிரட்டி இங்க இருந்து அனுப்பி வர்றாரு. ஸ்டார்டிங் மோனிஷாக்கு நடந்தது இப்ப இவங்களுக்கு நடக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்களுக்கு பேங்க்ல இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. மேடம், நீங்க ரொம்ப நாளா காரணமே இல்லாம ஒருத்தனோட ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, அவன் கஷ்டத்தினால தற்கொலை பண்ணி இறந்துட்டான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் போட்டோவை அனுப்பி வைக்கிறோம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப போட்டோவை இந்த இடத்துல இவங்களுக்கு வந்துருது. போட்டோவை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப காரை ஓட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இறந்து போனவரா இருப்பாரு. சோ பேய் தான் இப்ப காரை ஓட்டிட்டு இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணாம விட்டுட்டல்ல, என்னை ஏமாத்திட்டல்ல, இப்போ உன்னை சாவடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு அந்த பேய் சொல்லுது. இப்ப வண்டி ஒரு இடத்துல போய் இடிக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த திருப்பங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.